நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு பொதுவான கருத்தோடய வளர்ந்துருப்போம். நிறையா பழமொழிகள் கூட இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் உங்கள் லைஃப்பில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் எனக்கு வந்து முழுமையாக எந்த நம்பிக்கையும் கிடையாது. சாக்ரிஃபைஸ் அப்படின்றது ஒன்று கொடுத்தா வர்றது தான் லைஃப்னு கிடையாது. நீங்கள் வந்து என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அதுதான் என்னோடய தியரியாக இருந்தால் கூட, அது என்னோடய நம்பிக்கையாக இருந்தால் கூட, இப்போ நான் சொல்ல போகிற 3 விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஆனால் இந்த சாக்ரிஃபைஸ் வந்து பழைய ப்ராவர்ப்ஸோட ஒத்து போகாது. ஆனால் இதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப்பில் வந்து பெரிய சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்கும். சாக்ரிஃபைஸ்ன்னு சொன்ன உடனே ஏதோ பெரிய விஷயம் நினச்சிக்க வேணாம். ரொம்ப லைஃப்க்கு இன்றைக்கி தேவையில்லாத 3 விஷயங்களை மட்டும்தான் தூக்கி போட சொல்கிறேன். தேவையில்லைன்னு சொல்கிறத விட என்னோடய வெற்றிக்கோ இல்லை என்னோடய எண்ணங்களுக்கோ ஒரு தடையாக இருக்கிற 3 விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் கூட, நீங்களும் நிறைய பேர் ஒத்துப்பீங்க. இதை பற்றி நம்ம அங்கங்கே நம்ம வீடியோஸில் கொஞ்சம் பேசியிருந்தா கூட, பட் இந்த 3 விஷயம் நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஏன்னா இப்போ நான் ஒருத்தர் கூட பேசுகிறேன், நான் ஜென்ரலாக அவங்க கூட ஒரு கான்வர்சேஷனுக்குள்ளே போகிறேன், லைஃப் கோச்சிங் பற்றி சொல்கிறேன், இல்லை வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, பேசிக்காக நான் பார்க்குற எண்ணங்களுக்கு உண்டான தடை அப்படின்னா இந்த 3 விஷயங்கள் தான். இவ்வளோ நாளில் என் லைஃப்பில் ஒரு விஷயம் நடக்கலை, டிலே ஆச்சுன்னா என் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் பார்த்தது இந்த 3 விஷயங்கள் தான். ஸோ உங்கள் லைஃப்பில் இது ஒரு வேளை நீங்கள் வச்சுருந்தீங்க, இந்த 3 விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது நீங்கள் வந்து இன்றைக்கே நிறுத்தி ஆகணும். சொல்கிறதுக்கு சில விஷயங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இதை நீங்கள் முயற்சி பண்ணி இதை ஒரு ஹேபிட்டாக கொண்டு வந்துட்டீங்க, இல்லை இப்போதைக்கு சக்ஸஸ் வர வரைக்குமோ இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, இதெல்லாம் லைஃப்பில் எவ்வளோ முக்கியமில்லாத விஷயம் நீங்களே புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை முழுமையாக மாற்றுறதுக்கு நீங்கள் விட வேண்டிய, சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய முதல் விஷயம் இன்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவோம். அதாவது இன்றைக்கி எந்த ஒரு வேலையும் செய்யாமல், எந்த ஒரு பெரிய எஃபர்ட்டும் இல்லாமல், எந்த ஒரு பெரிய முயற்சியுமே இல்லாமல் நான் அடையிற சந்தோஷம் அப்படின்றது நிலையானது கிடையாது. இது நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, எனக்கு போர் அடிக்குதுன்னு எடுத்து நான் வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ் படிக்கிறதா இருக்கலாம், டிக்டாக் பார்க்குறதா இருக்கலாம், இல்லை நான் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதா இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் பார்க்குறதா இருக்கலாம். எதுவுமே இன்றைக்கி என் லைஃப்பில் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் எனக்கு தேவையான சந்தோஷத்தை கொடுக்குது. நைட்டில் விடிய இதை வந்து வெறும் பொழுதுபோக்காக பார்த்துட்டு சந்தோஷம் கொடுக்குது நம்பி லேட்டாக தூங்கி ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணி தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லாத எண்ணங்களையும் ஆட் பண்ணுற நிறைய பேர் இருக்கும் நமக்குள்ளே, இன்க்ளூடிங் மேபி நான் கூட இருக்கலாம். அப்போது இந்த இன்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது உங்கள் மனசு உங்களை சீட் பண்ணுற விஷயம்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த சந்தோஷங்கள் நிலையில்லைன்றது நமக்கு தெரியாது. இப்போதைக்கு என் மைண்ட் ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, நான் நிறையா வேலை செஞ்சுட்டேன்னு தோணும். ஆனால் அது நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் நேரம் வீணாகுதுன்றதை தாண்டி உங்கள் எண்ணங்களுக்குள்ளே தேவையில்லாத விஷயங்கள் நீங்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க. குப்பைகள் சேர இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கோல் அப்படின்றது மறைஞ்சிரும். அதனால் இன்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதை புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஸ்மோக்கிங் தான் தப்பான ஹேபிட், ட்ரிங்கிங் தப்பான ஹேபிட்னு கிடையாது. இன்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது அதை விட மோசமானது. காரணம் என்னென்னா, இது கூட ஒரு வகையில் அடிக்ஷன் தான். உங்களால் வந்து டிக்டாக் இல்லாமல் இருக்க முடியல, காலையில் எழுந்திரிச்சோன்னா வாட்ஸ்அப் பார்க்காமல் இருக்க முடியல, காலையில் எழுந்திரிச்சோன்னா உங்களால் ஃபேஸ்புக் சர்ச் பண்ணாமல் இருக்க முடியல அப்படின்னா இது கூட ஸ்மோக்கிங்கோட ஒரு மோசமான அடிக்ஷன் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றத உங்கள் லைஃப்லேருந்து எடுத்துருங்க. தற்காலிக சந்தோஷம் அப்படின்றது என்றைக்குமே நிலையான ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பையோ சந்தோஷமான லைஃப்பையோ கொடுக்காதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். இது சொல்கிறதுக்கு ரொம்ப ட்ரமாட்டிக்காக இல்லை வந்து இதெல்லாம் வந்து நல்ல எண்ணங்கள் கற்றுக் கொடுக்குற மாதிரி தெரியலாம். ஆனால் இது ரொம்ப பிளாங்காக சொல்லணும்னா, இதெல்லாம் இருந்துச்சுன்னா லைஃப் சக்ஸஸ் ஆகிறதுன்றது வந்து வாய்ப்பே இல்லை. நான் இந்த மாதிரி வீடியோஸ் போடும்போது நிறைய பேர் கேட்குறீங்க, ஏன் நெகட்டிவாக பேசுகிறீங்கன்ட்டு. என்னால் இதை விட ஸ்ட்ராங்காக சொல்ல முடியல. அதனால தான் சொல்கிறேன், இன்ஸ்டன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் வேண்டாம். நம்ம வாழ்க்கையில் அடுத்து நம்ம பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்னென்னா, சரியான நண்பர்கள் சூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான். இன்றைக்கு வரைக்குமே நமக்கே தெரியும் சில நண்பர்கள் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க, கூட இருந்துட்டு அவங்க நம்ம டைமையும் சேர்த்து வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியும். இது எப்போ ரியலைஸ் பண்ணுவீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் ஒரு ட்ரபிள் வரும்போது, உங்கள் லைஃப்பில் வந்து முன்னேறலைன்னு உங்களுக்கு தோணும். எப்போது ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறமா இன்னும் ஏன் நான் இப்படியே இருக்கேன், எல்லோரும் வந்து நல்லா டெவலப் ஆகி போகிறாங்கன்னு தோண ஆரம்பிக்கும். அப்போ தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க நீங்கள் எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. இது ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் டைம் பாஸாக வச்சுருக்க நிறையா விஷயங்கள், நிறையா நண்பர்களும் அப்படி தான். முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்களை குயிக்காக ரியலைஸ் பண்ண பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ண உங்கள் லைஃப் வந்து போயிட்டே தான் இருக்குது, இங்கேயும் ஸ்டாப் ஆகிறது கிடையாது. ஸோ இந்த விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாது கடைசி வரைக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எவ்வளோ புனிதம், இதெல்லாம் தாண்டி சரியான நண்பர்கள் தான் கூட வச்சுருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நண்பர்கள் அப்படின்றது உங்களுடைய வெற்றிகளை மட்டும் கொண்டாடாமல் இன்னும் நீ வந்து முயற்சிக்கிறது பத்தலைன்னு சொல்லி உன்னை புஷ் பண்ணக்கூடிய, உங்களை வந்து உந்தக்கூடிய நண்பர்கள் கூட இருக்கணும். எப்போ வந்து நீங்கள் செய்தெல்லாம் சரின்னு சொல்லி உங்கள் கூட சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் வந்து கடைசி வரைக்கும் வந்து உங்கள் லைஃப்பை வந்து பெருசாக டெவலப் பண்ண மாட்டாங்க. ஸோ நண்பர்கள் அப்படின்றது சரியாக சூஸ் பண்ணுங்கள். இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனுக்காகவோ இல்லை வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்காகவோ மட்டும் கிடையாது. ஒரு லைஃப் மாறணும் அப்படின்னா உங்களுடைய தற்காலிகமாக இருக்கிற நிறையா பழக்கங்களை மாற்றணும். அது கூட சேர்ந்து கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் மாற்றணும். இல்லைனா இப்போ இருக்கிற நண்பர்களை நீங்கள் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முயற்சி பண்ணுங்கள். சரியானவர்கள் தானே யோசிக்க ஆரம்பிங்க. அதை செக் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சரியான நண்பர்கள் தான் சூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரிய ஆரம்பிக்கும்.
அடுத்த விஷயம் ப்ரொகாஸ்டினேஷன். அதாவது ஒரு விஷயத்தை இன்றைக்கி செய்ய முடியும், ஆனாலும் மெதுவாக பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறது. இதுக்கு காரணம் சோம்பேறித்தனமாகவும் இருக்கலாம், லேசினஸாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த செயல் அப்படின்றது நம்ம வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்தே நம்ம பண்ணிகிட்ருப்போம். எக்ஸாமுக்கு கடைசி நாள் வரைக்கும் படிக்க மாட்டோம், தள்ளி போட்டே வருவோம், முதல் நாள் படிப்போம். இன்றைக்கி நம்ம யோசிச்சா தெரியுது, நம்ம ஒரு வேளை 10 நாள் முன்னாடியே படிச்சிருந்தாலும் இன்றைக்கி நம்ம மார்க் அதிகமாக எடுத்துருக்கலாமோ அப்படின்ட்டு. ஆனால் தள்ளி போடக்கூடிய அந்த எண்ணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப வந்து வஸ்டான ஒரு பிஹேவியர்னு சொல்லலாம். இதை நீங்கள் தொடர்ந்து உங்கள் ஹேபிட் மூலம் மாற்ற முடியும். இன்றைக்கி ஒரு வேலையை நீங்கள் செய்யணும் முடிவு பண்ணுறீங்க, அதுக்கான செயல்கள் நீங்கள் செய்யணும் லிஸ்ட் போடுறீங்க, டு டூ லிஸ்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையை இன்றைக்கி முடிக்காமல் தூங்குறதுக்கு போகாதீங்க. இது வந்து ஒரு ஹேபிட். அப்போ இந்த ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம தொடர்ந்து முயற்சிகள் எடுக்கணும். இந்த ப்ரொகாஸ்டினேஷன் அப்படின்றது நம்ம லைஃப்பில் எல்லா விஷயங்களையும் ஸ்பாயில் பண்ணி நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிங்க. லேசினஸ் கூட நம்ம லைஃப் கூட தேவை வரும்போது நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்காக ஆக்ட் பண்ணுவோம். உண்மையிலேயே நமக்கு தேவை இருந்துச்சுன்னா நம்ம காலைல 5 மணிக்கு எந்திரிக்க முடியும், 4 மணிக்கு எந்திரிக்க முடியும். ஸோ லேசினஸையும் தாண்டி இந்த தள்ளி போடக்கூடிய எண்ணம் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே இருக்குது. முதல் நான் சொன்ன 2 விஷயங்கள் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு இந்த தள்ளி போடக்கூடிய எண்ணம், இந்த ஹேபிட்டை வந்து நீங்கள் மாற்றுறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்கள் வாழ்க்கையை மாறுறதை பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 3 விஷயங்களை சரி பண்ணுங்கள். உங்கள் லைஃப் மாறணும், உங்கள் எண்ணங்கள் மாறணும் அப்படின்னா இந்த 3 விஷயங்களை உங்கள் லைஃப்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. இது போக உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்குது, என் லைஃப் மாறுறதுக்கு இதுவும் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு உங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். நன்றி.